அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு அப்படின்னு ஒரு பழமொழி. ஆத்திரத்தில் செய்கிறது செஞ்சுட்டு அப்புறம் பின்னாடி வருத்தப்படுறது, நான் தான் தப்பு, நான் தான் பண்ணிட்டேன், சாரி, என்னை மன்னிச்சுங்கோ அப்படின்ற மாதிரி பின்னாடி வருத்தம் தெரிவிக்கிறதுல என்ன பிரயோஜனங்குது? இதுக்கு ஒரு கதை இருக்குது. எரிபத்த நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருக்கிறார், 63 பேரில். அவர் எப்பவுமே கையில் கோடாரி வச்சுக்கின்னு தான் சுற்றி நிற்பாராம். எதுக்குன்னா அவர் தீவிர சிவபக்தர், வன் தொண்டர். அவர் சிவனை பற்றி யாராவது தப்பாக பேசிட்டாலோ இல்லை சிவன் நிந்தனை பண்ணாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிடுவார். யாருக்காகவும் பயப்பட மாட்டார் அவர். அப்படிப்பட்ட ஒரு வன் தொண்டர் அவர். ஒரு நாள் அவருக்கு ஒரு தகவல் வருது. என்னன்னா, இந்த மாதிரி தெருவில் ஒரு சாமி கும்பிட போன ஒருத்தர் கோயிலுக்கு பூஜை பொருள்கள்லாம் எடுத்து தட்டில் பிடிச்சிக்கின்னு அப்படியே போயின்னே இருந்தாராம் தெருவில் நடந்து. அந்த நேரம் பட்டத்து யானை வந்திருக்குது பாகனோட. அந்த யானை சும்மா போகாமல் அந்த பெரியவர் வச்சு இந்த தட்டை அப்படி தட்டி விட்டு போயிடுச்சு. அவர் எடுத்துன்னு போன பூ, பழம், தேங்காய் எல்லாம் செதறி போச்சு. வேறு காசு வேறு இல்லையே, இருந்த காசுக்கு இதை வாங்கின்னு வந்துட்டுமே. நான் அந்த பெரியவர் அழுது புலம்புனாராம். இந்த தகவல் அவருக்கு போய் கிடச்சிது, எரிபத்த நாயனாருக்கு. உடனே அவர் வந்தார், கோடாரி எடுத்துன்னு வந்து, யார் இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு, இந்த மாதிரி என்ன யானை தானே போய் யானை ஒரு வெட்டு, தும்பிக்கையே யானை விழுந்து, பாகன் வந்தான் சண்டைக்கு, அவனையும் ஒரு வெட்டு, அவனும் விழுந்தான், போயிட்டார். அப்புறம் அவங்க பார்த்து சும்மா இருப்பாங்களா? உடனே மன்னன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஐயா, பட்டத்து யானையும் பட்டத்து பாகனையும் ஒருத்தர் வந்து வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்படியே வாங்க போகலாம், எப்படி நம்ம அரச பட்டத்து யானை போய் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அரசன் கிளம்பி வந்து அங்கே நான் வந்து விசாரித்தா இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பட்டத்து யானை என்னுடைய யானை, அது செய்த தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அதனால் நான் வந்து என்னையே மாய்ச்சிக்கிறேன் அப்படின்னு வாழை எடுத்து அவன் மாய்ச்சிக்கினான். சரி, இதை பார்த்துட்டு எரிபத்த நாயனாருக்கு மனசு குறுகுறுன்னு ஆகி போச்சான், குற்ற உணர்வு. என்னடா அது, நம்ம யானையை போய் இது பண்ண போய் கட்சியில் மன்னன் தன்னைத்தானே மாய்ச்சினேன், அப்போ இந்த தவறுக்கு இத்தனை பேர் இறந்ததுக்கு இந்த தவறுக்கெல்லாம் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அவர் கோடாரி எடுத்து கதையை முடிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் சிவன் வந்து பார்வதி தேவியோடு வந்து அங்கே தரிசனம் கொடுத்து அங்கே இறந்து போன எல்லாரையும் மீண்டும் உயிர்ப்பிச்சாராம்.